அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குர்ஆன் கூறும் குற்றவியல் சட்டங்கள். ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது. பெண்களின் கற்புக்கும் ஒழுக்கத்துக்கும் எதிரான வதந்திகளை மட்டும் மக்கள் சர்வசாதாரணமாக நம்பிவிடுகிறார்கள். பெண்களுடன் ஆண்களை தொடர்பு படுத்தி கூறும் செய்திகளையும் ஆர்வத்துடன் செவிமடுத்து அதை நம்பவும் செய்கிறார்கள். இருக்கும் இருக்கும் என்று கூறி அதை ஆமோதிக்கின்றனர். இதனால் ஒரு பெண்ணுடைய எதிர்காலமே சூனியமாகி விடுவதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. தங்கள் மகளை பற்றியோ சகோதரிகள் பற்றியோ மற்றவர்கள் இப்படி பேசினால் அவர்கள் அதை ரசிப்பார்களா? செய்தி ஊடகங்களும் பெண்களின் ஒழுக்கம் குறித்து ஆராயாமல் பரப்பு செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் இஸ்லாம் மட்டுமே பெண்களின் கற்பொழுக்கம் பற்றி அவதூறு பேசுவதை கடுமையான குற்றமாக கருதுகிறது. ஒரு பெண் மீது அவதூறு சுமத்துவது என்றால் குறைந்தபட்சம் 4 நேரடி சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. 4 சாட்சிகள் இல்லாத நிலையில் பெண்களின் கற்புக்கு எதிராக குற்றம் சுமத்தினால் அவர்கள் கூறுவது உண்மையாக இருந்தால் கூட சுமத்தியவர்களுக்கு 80 சவுக்கடிகள் தண்டனையாக வழங்கப்பட வேண்டும் என இஸ்லாம் கூறுகிறது. ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களை 80 கசையடி அடியுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்களே குற்றம் புரிபவர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 4. இதற்கு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா? சாட்சிகள் அவர்கள் கொண்டு வரவில்லையானால் அல்லாஹ்விடம் அவர்களே பொய்யர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 13. இஸ்லாம் வழங்கிய சட்டங்கள் தான் மனித சமுதாயத்திற்கு பாதுகாப்பானது என்பதை மேற்கண்ட வசனங்கள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. இவ்வுலக அமைதிக்கு இறை சட்டமே. உலகில் எத்தனையோ அரசுகள் வந்து போய்விட்டன. மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் கற்புக்கும் பாதுகாப்பு அளிக்கும் விஷயத்தில் அத்தனை அரசுகளுமே தோல்வியைத்தான் தழுவி இருக்கின்றன. இப்போது என்ன நேருமோ, எப்போது என்ன நேருமோ என்று அஞ்சியே மக்கள் வாழும் நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த நிலை மாற வேண்டுமானால் குற்றவாளிகள் விஷயத்தில் கருணை என்ற பேச்சுக்கே இடமளிக்க கூடாது. தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது என்ற குறுகிய நோக்கில் இஸ்லாமிய தண்டனைகளை புறக்கணிக்காமல் அதனால் ஏற்படும் நல்ல விளைவுகளை கருத்தில் கொண்டு அதை அமுல்படுத்த முன்வர வேண்டும். குற்றவாளிகளுக்கு ஒத்தடம் கொடுக்கும் தண்டனைகளை மாற்றி அவர்களுக்கு எதிராக சாட்டையை உயர்த்தி கடும் தண்டனைகளை நடைமுறைப்படுத்தினால் உலகம் அமைதி பூங்காவாக மாறும். திருடனை பிடித்தவுடன் அவன் கையை வெட்டிவிட்டால் பிறகு அவன் நிரபராதி என்பது தெரிய வந்தால் போன கை திரும்பி வந்து விடுமா என்றெல்லாம் சிலர் கேட்கிறார்கள். 2-3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பின் எத்தனையோ பேர் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இழந்த 3 ஆண்டுகளை திருப்பிக் கொடுக்க இயலுமா என்று கேட்டால் அதற்கு என்ன பதில் என்பதை சிந்தித்தால் இப்படி கேட்க மாட்டார்கள். மேலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தண்டனை வழங்குமாறு இஸ்லாம் கூறவில்லை. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட பின்பே தண்டனை வழங்குமாறு கூறுகிறது. மரண தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் விபச்சாரத்தை 4 நேரடியான சாட்சிகள் மூலம் நிரூபிக்க வேண்டும். 4க்கும் குறைவானவர்கள் இக்குற்றத்தை சுமத்தினால் அவ்வாறு குற்றம் சுமத்தியவர்களுக்கு 80 கசையடி வழங்குமாறு இஸ்லாம் உத்தரவிடுகிறது. இஸ்லாமிய ஆட்சி முறையில் தகுந்த சாட்சியங்கள் இன்றி சில குற்றவாளிகள் தப்பித்து கொள்ள முடியுமே தவிர நிரபராதிகள் தண்டிக்கப்படவே முடியாது என்பதுதான் உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.